ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது ஒரு ஸ்பெஷல் சண்டே ஹேப்பனிங் தான். என்னடா ஸ்பெஷல்ன்ற அப்படின்றீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்பைடியோட 3வது முட்டை. இந்த ஊருக்கு போகலாம், அந்த ஊருக்கு போகலாம், அங்கிட்டு போகலாம், இப்படி போகலான்னு பிளான் பண்ணி கடைசியாக நம்ம ஊரில் இருக்கிற மருதமலையில் அடிச்சிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பாடியெல்லாம் ஊரை தாண்டி வெளியே எங்கே போனாலும் செட் ஆகாதுன்னு பிளான் பண்ணிட்டோம். என்ன அதிசயம்னு தெரியல, இன்றைக்கி 3 பேருமே கரெக்டாக கிளம்பி டைமுக்கு வந்துட்டோம். வந்து உட்காந்துருந்தோம். சரி டைம் இருக்குது, வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தால் நம்ம தம்பி ரத்தீஷும் வந்துட்டார். அவர் மடியில் தான் இன்றைக்கி உட்கார வச்சு மொட்டை அடிக்க போகிறோம். போகும்போதே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அடிவாரம் ரீச் ஆனோடனே கார்லாம் மேலே போகாது, பார்க்கிங்கில் பார்க் பண்ணுங்கன்ட்டாங்க. இது என்னடா சோதனை, இனி அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி அப்புறம் போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி மொட்டை அடிக்கவாது சீக்கிரம் போய் டோக்கன் வாங்கிக்கலான்னு போனால் அங்கே பயங்கரமான கூட்டம். 1 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் மொட்டை அடிக்க டோக்கனே வாங்கினோம். ஸ்பைடி புது ஆளுகளை பார்த்தனால பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி எப்படியோ மொட்டை அடிச்சுட்டு நம்ம தம்பி ரத்தீஷ் தான் போய் அங்கே போய் ஒரு 1/2 hour பர்மிஷன் கேட்டு வந்தார். கார் மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம், கை குழந்தை ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு. இவங்க தான் கை குழந்தையான்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இவங்க பேரை சொல்லி தான் நாங்கள் எப்படியோ மேலே காருக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு போனோம். அங்கே போய் பார்த்தா அதை விட பயங்கரமான கூட்டம் சன்னதியில். இந்த மாதிரியான கூட்டத்தை நான் மருதமலையில் இத்தனை நாள் போனதில் பார்த்ததே இல்லை. சரி இப்படியே நின்று பார்த்தோம்னாலாம் வேலைக்காகாது. ஸ்பெஷல் தரிசனமும் பயங்கர கூட்டமாக இருக்குது. சாமியை தூரமாகவே நின்று கும்பிட்டுறலான்னு சாமியை தூரமாக நின்று கும்பிட்டு வந்துட்டோம். இதில் என் ஒய்ஃபு ஸ்டண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, பேரிகேட் மேரெல்லாம் ஏறி. என் பொண்ணு சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் ஒரே டைலாக் தான், முடிய கொடுத்தாச்சு, மொட்டை அடித்தாச்சு, ரத்தீஷ் என் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டான் அப்படின்னு. போலீஸ் கேட்டில் ரத்தீஷை மாட்டி விட்ருவான்னு நினைக்கிறேன் என் பொண்ணு. ஒரு வழியாக அங்கேருந்து தூரத்துலேயே சாமியை பார்த்துட்டு கீழே வரும்போது ஆனந்தாஸில் சாப்பிட்டு வந்துட்டோம். இப்படி தான் எங்கள் சண்டே போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.